Daily. Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதிகளில் மழையுடன் கூடிய பனிமூட்டம் காணப்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர். தென்மேற்கு பருவமழையின் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் கூடலூர், பந்தலூர், பாரந்துறை, தொரப்பள்ளி, நாடுகாணி, சேரங்கோடு பகுதிகளில் தொடர் சாரல் மழையுடன் கூடிய பனிமூட்டத்தால் தேயிலை தொழிலாளர்கள், விவசாயிகள் உள்ளிட்டோர் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள அரசு கல்லூரியில் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படாமல் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் கழிப்பிடங்கள் தூய்மையற்று உள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் கல்லூரி வளாகத்தின் வழியே செல்லக்கூடிய மின்கம்பிகள் மிக தாழ்வாக கைத்தொடும் தூரத்தில் உள்ளதால் மின்சாரம் தாக்கும் அபாயம் உள்ளதாகவும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஊர்தோறும் விடிய அரசின் புகழ் பாடும் அமைச்சர் அன்பில் மகேஷ் அரசு கல்லூரியின் குறைபாட்டை களையாமல் பொய்க்கதைகளை அவிழ்த்துவிட்டு கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அந்தியூர், தவிட்டுப்பாளையம், புதுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேல் மழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக கோடை வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு கொளஞ்சியப்பர் கலைக்கல்லூரியில் மாணவிகளுக்கு சீருடை தைக்க ஆண் டெய்லர் அளவெடுத்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 11ஆம் தேதி கல்லூரி வளாகத்தில் உள்ள வகுப்பறையில் 1ஆம் ஆண்டு மாணவிகளுக்கு சீருடை தைக்க ஆண் டெய்லரை கொண்டு அளவெடுத்துள்ளனர். இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து பல்வேறு கருத்துக்கள் முகநூலில் பதிவிடப்பட்டு வருகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட கல்லூரி முதல்வர் மற்றும் பெண் பேராசிரியர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். விடியா ஸ்டாலின் அரசின் உயர்கல்வித்துறை நடவடிக்கை எடுக்காமல் தூங்கிக் கொண்டிருக்கிறதா என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஓடையில் குளிக்கச் சென்ற 2 மாணவர்கள் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மூகாம்பிகை நகரில் உள்ள ஓடையில் பல்வேறு குழுக்களாக பள்ளி மாணவர்கள் குளிக்கச் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது 8ஆம் வகுப்பு மாணவன் குகன் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் 11ஆம் வகுப்பு மாணவரான நிஷாந்த் அவரை மீட்க முயன்றுள்ளார். இந்த நிலையில் இருவரும் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். விடியா திமுக ஆட்சியில் ஆபத்தான நீர்நிலைப் பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததுடன் எச்சரிக்கை பலகையும் நிறுவப்படுவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் பட்டமங்கலம் அருகே குளத்தில் மீன்பிடிப்பது தொடர்பாக 2 தரப்பினர் இடையே விடியா திமுக பிரமுகர் பிரச்சனையை தூண்டிவிடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அக்கலூர் கிராமத்தில் உள்ள நாவல் குளத்தில் மீன்பிடிப்பது தொடர்பாக 2 தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட்டதால் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் குளத்தின் குத்தகைதாரர் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று மீன்பிடிக்க முயன்றபோது மற்றொரு தரப்பினர் தகராறில் ஈடுபட்டனர். இதனிடையே விடியா திமுக மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி 2 தரப்பினரிடையே சாதி மோதலை தூண்டிவிடுவதாக புகார் எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அருகே சாலை பழுதடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் பெரிய குப்பம் மற்றும் சின்ன குப்பத்தை இணைக்கும் சாலையில் ஜல்லிகள் பெயர்ந்து சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளி கல்லூரி செல்வோர் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதுடன் அப்பகுதியில் அதிக அளவில் விபத்து ஏற்பட்டு வருவதாகவும் புகார் கூறப்படுகிறது. சாலையை புதுப்பிக்க கோரி பலமுறை புகார் அளித்தும் விடியா ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சாரல் மழையுடன் பனிமூட்டமும் காணப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சுற்றுலா தலமான ஏற்காட்டில் வார விடுமுறையை கொண்டாட சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்துள்ளனர். காலை முதல் கருமேகம் சூழ்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்த நிலையில் பனிமூட்டமும் அதிக அளவில் காணப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். எதிரே வந்த வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் காணப்பட்டதால் வாகனங்களில் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி வாகன ஓட்டிகள் சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அதிவேகமாக சென்ற டிப்பர் லாரியை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். கயத்தாறு தேவர்குளம் சாலையில் உள்ள கல் குவாரிகளுக்கு டிப்பர் லாரிகள் அதிவேகமாக வந்து செல்வதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு உள்ளது. சில மணி நேரங்களுக்கு முன்பு டிப்பர் லாரி மோதி 3 பேர் காயமடைந்ததால் ஆத்திரமடைந்த ஆத்திக்குளம் கிராம மக்கள் குவாரியில் இருந்து லோடு ஏற்றி வந்த டிப்பர் லாரியை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக அதிக லோடுகளை ஏற்றியவாறு வேகத்தில் பயணிக்கும் லாரிகளால் விபத்துகள் நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.